வெளியேறு 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 ஓடி போய். சினிமால உங்களுக்கு ரோல் மாடலா இல்ல ஒரு டார்கெட்டா நீங்க அப்படிலாம் நான் யாரையும் நினைச்சதே இல்லை சார். ஓ மின்வெட்டு நாளில் எங்கே மின்சாரம் போல வந்தாயே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஸோ கண்டிப்பா வந்து 2 படம் முடிச்சிருக்கோம். 2 படத்துல ஒரு சீன் தான், பட் 2மே வெயிட்டான சீன். ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி கண்டிப்பா சார் 2 ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கு. ஒரு படம் விஜய் சேதுபதி சார் படம், பட் இன்னொரு ப்ராஜெக்ட்ல நான் ஓப்பனா சொல்ல முடியாது, வெளியில சொல்லக்கூடாது. அவங்க இல்ல சார் குழுவும் இல்லை, அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்கோம், நம்ம ஓப்பனா சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா வந்து 2 படம் முடிச்சிருக்கோம். 2 படத்துல ஒரு சீன் தான், பட் 2மே வெயிட்டான சீன். நல்ல மாஸ் என்ட்ரி. இது தவிர உங்களுக்கு பெரிய ரோல் வர்ற மாதிரி நான் யாராவது வரும் சார். இதுவரைக்கும் பண்ணிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை போகிட்டு இருக்கு சார், பட் இன்னும் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணல. கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். 2025 பெரிய ரோலான சார் லீடாக போட்டே உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் வர்றப்ப பாருங்கள். ஏன்னா அந்த லெவல் மக்களை சம்பாரிச்சிட்டோம். இனி வர்ற காலத்தில் இவரை வச்சு பண்ணால் படம் ஓடும், இவரை வச்சு பண்ணாதான் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும். அதையும் நீங்கள் கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் சினிமாவில் உங்களுக்கு ரோல் மாடலா இல்லை ஒரு டார்கெட்டா நீங்கள் அப்படிலாம் நான் யாரையும் நினச்சதே இல்லை சார். இல்ல அப்படி நினைக்கலன்னா நீங்க அவங்களோட சார் பண்ணக்கூடாது. ஓப்பனா சொல்லவா சார், அவங்களே வந்து கதை இமிட்டேட் பண்ணி தான் நீங்களே பண்ணுவீங்க. ஓப்பனா சொல்லவா, அவங்க வந்து அவங்களோட ஓன் இதில் நடிக்கல, அவங்க டைரக்டர் சொல்றது எடுத்து அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட்டர் எழுதுன கதை அது சொல்ல வரேன். அதுக்கு இன்னொரு சொல்ல வரேன். நான் வந்து ஸ்கூல்ல இருந்தே நடிப்பறக்கன்னு பேர் பெற்றுவேன். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் ஸ்டோரி, நானா கதை வரதட்சணை கொடுமைன்னு ஒரு படம் எடுப்பேன். பண்ணையாரின் ஆதிக்கம் அப்படின்னு ஒரு கதை எழுதுவேன். கதை எழுதி எல்லா பேரையும் நடிக்க வச்சு டயலாக் பேசி வசனம் பேசி அப்போ இருந்த கூட உங்க சேனல்ல உங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க ட்ரை பண்ணலாமே. அதை விட படம் இல்லை சார். மக்களோட இது என்னன்னா, நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் பேசிக்கிட்டே இருந்தா மக்கள் ரசிக்க மாட்டாங்க. அவங்களோட தாக்கம் இருக்கு இல்லையா? இல்ல அதாவது சினி ஃபீல்டுல இந்த கேரக்டரை பண்ணியிருக்காங்கல்ல, இமிடியேட்லாம் யாரும் அதே மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் சார். இப்போ 3 படத்துல தனுஷனா கழுத்தை கட் பண்ணிக்கிற மாதிரினா அவர் வேற மாதிரி பண்ணாரு, நீங்க வேற மாதிரி. கண்டிப்பா. ஆனா இன்னொன்னு நம்ம பண்ணதான் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆச்சுன்னா அது கர்வத்துல சொல்லல சார். நடிப்போட தன்மை வந்து பாத்தீங்கன்னா தனுஷனா கூட நீங்க நல்லா நடிச்சீங்க, காமெடிக்காக சொல்லல சார். நிறைய நீங்களே பாக்குறீங்களா, திருநெல்வேலி போயிருக்கான் பசங்க உயிரை எல்லாம் சின்ன பசங்க, அவ்வளோ பசங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியாது சார். ஒரு சில பேர் அதை காமெடி தான் ஏன் சார், அழுதுகிட்டே கழுத்தை கட் பண்ணிக்கிற போகிறது காமெடி கிடையாது. அது நடிப்போட வீரியம் தெரியுது, அந்த ஆக்டிங்கோட இன்டென்சிட்டி தெரியுது. அதனால தான் நம்மளுக்கு இதாச்சு. அதை காமெடின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு அதை அந்த ஆக்டிங்கோட இன்டென்சிட்டியை சொல்ல தெரியாம காமெடின்னு சொல்லுவாங்க. நான் அப்படியும் பார்த்துருக்கேன். ஒரு சில பொண்ணுக்கு அந்த 3 படத்தில் சில பேர் ஃபீலிங்கோட பார்ப்பாங்க. அந்த சீனை 3 படத்தில் அவங்களே நிறைய பேர் இதை பார்த்து அழுதுருக்காங்க. இதை நீங்க வெப்பன் இல்லாம வெறும் கையை வச்சே பண்ணுங்களேன். கை வச்சு தப்படி இருக்கேன்ல. இப்போ நீங்க இது வரைக்கும் நீங்க நிறைய ரீல்ஸ் பண்ணி போட்டிருக்கிறீங்க, இதான் இமிட்டேஷன் ரீல்ஸ் பண்ணிருக்கீங்க. இது மாதிரி இப்போ நீங்க இது வரைக்கும் இறக்காத ஏதாவது கண்டென்ட் இருக்கா? இப்போ நிறைய நம்ம பண்ணிட்டோம் சார். அது கூட நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க பண்ண கண்டென்ட்டே 4 பண்ண என்ன பண்றது, மக்கள் ரசிக்கிறது. யங்ஸ்டர்ஸ் வந்து எங்க போனாலும் இதை தானே திருப்பி நீங்க ஆக்டிங் பண்ணி காட்டுன்றான். நான் 3 படத்தை பண்ணுறேன். வேற மாதிரி ட்ரை பண்ணலாமா? ஓ மின்வெட்டு நாளில் எங்கே மின்சாரம் போல வந்தாயே, வா வா என் வெளிச்சப்பூவே வா, உயில் நீட்டும் உயிரே வா. ஓகே சார். ரொமான்டிக்கா அந்த சாங்கை பாடினீங்க. இப்போ நீங்க லைட்டா ட்ரிங்க்ஸ் போட்டீங்க, ஒரு போதையில் அந்த பாட்டை பாடினா எப்படி பாடுவீங்க? ஏதோ ஒரு பேச்சு போட்டியில நீங்க பேசின ஒரு ஆரம்ப, இப்போ பொதுவா தமிழ் பேச்சு போட்டியில பேசுறேன் சார், அத நான் பேசி காட்டுறேன். போட்டியில ஆரம்பம் அவையோர் அனைவருக்கும் வணக்கம்ன்றதே ஒரு அட்ராக்ஷன். அந்த மாதிரி பேசியிருக்கேன். பேசிட்டு டக்குன்னு போயிடுவேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த மாதிரி எல்லாம் நிறைய இந்த ஸ்கூல் லைஃப்ல சொல்ல வரேன் சார். அதே மாதிரி சார் தனி நடிப்புல வீரபாண்டிய கட்டபொம்மன் நிறைய நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொடிகாத்த குமரன் பண்ணி நிறைய ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கோம். கொடிகாத்த குமரன் ஏதாவது இன்டர்வியூல நீங்க பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் சார். வீரபாண்டிய கட்டபொம்மன் நிறைய பண்ணியிருக்கேன். சரி, கொடிகாத்த குமரன் ட்ரை பண்ணுவோம். ஆரியோ திருப்பூர்க்கும் ரா வெளியேறு 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 திருப்பூர்க்கும் ரா கலஸ்ட் ஓடி போயிரு. பரங்கியர்களே, நாங்கள் ஏந்திய கொடி எங்கள் சுதந்திர கொடி, மகாத்மா காந்திஜி ஏந்திய கொடி, பள்ளியர்களே
வெளியேறு 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 வெளியேறிவாங்கல்ல. இந்த மாதிரி சார். அதுல இன்னும் நிறைய டைலாக்லாம் வரும் சார். இந்த கொடி எங்களுடைய வாஞ்சிநாதன் ஏந்திய கொடி, அதெல்லாம் வந்து இந்த கொடி வாஞ்சிநாதன் ஏந்திய கொடி, இந்த கொடி மகாத்மா காந்திஜி கொடி, என் உயிர் போயிடும் என்னுடைய தாய் கொடி, என் அந்த மாதிரிலாம் நிறைய அந்த டைலாக்ஸ் எல்லாம் இதெல்லாம் நல்லா ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராப்பரா பண்ணுவோம் சார். சும்மா நம்மளுக்கு தெரிஞ்சதை பண்ணி காமிச்சேன். அது ஏன்னா மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் மாதிரி பேசுனாங்க. நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம், விஷ் ஹாப்பி நியூ இயர். அது அவர் ஒரு ஸ்டைலில் சொன்னார், நம்ம சொன்னோம். பட் அதையும் மக்கள் நிறைய ரசித்தாங்க. அப்புறம் நம்ம எம்ஜிஆர் இருக்கல, தமிழ்நாட்டு மக்களே உங்களை எல்லாரும் பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தேன். அப்புறம் வேற யாரு கேப்டன் வாய்ஸ் வந்து ஒழுங்கு சொல்லு, என்னோட வீடியோலாம் நல்லா இருக்குன்னு சொல்லு, கோரண்டு கும்பத்தில் கொட்டி வச்சு அடிப்போம் ஓம், அந்த மாதிரி ஒரு தோணையில் இருக்கும். அப்புறம் மெமிக்ரியில் பெருசாக ப்ரைஸஸ் வாங்கினல சார். பட் அப்புறம் அந்த முதல்வன் படத்தில் இவர் பேசுவார்ல, ரகுவரன், ஒரு நாள் என்னோட நிலைமையில இருந்து பாருங்க, எத்தனை மாலை எத்தனை மரியாதை. இடையில கருணாநிதி எல்லாம் வந்து போனாரு. கருணாநிதியும் பேசியிருக்கேன் சார். தமிழர்களே நீங்கள் என்னை தலை தூக்கி இருந்தாலும் நான் கட்டுமரமாக உங்களுக்காக இருப்பேன், நீங்கள் அதில் ஏறி சவாரி. ஓரளவு அது அப்படியே கலைஞர் வாய்ஸ். அம்மா வாய்ஸ் பேசலாமா? அம்மா வாய்ஸ் அவ்வளோ பண்ணதில்லை. இவர் மதன் பாப்பு வாய்ஸ் ட்ரை பண்ணியிருக்கு சார். நம்ம திவாகர் நன்றி சார். தேங்க்யூ சார். மக்களே, இவ்வளோ நேரம் பொறுமையா நிதானமா ரீல் பண்றவரா இருந்தாலும் ரியலா நமக்காக மனசுல இருந்து யதார்த்தமான பதில்களை சொன்ன ஐயோ நான் சொல்லக்கூடாது டாக்டர் திவாகர் சாருக்கு இந்த மேஜிக் பீட்ஸ் மீடியா எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குது.